ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கௌர்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கின் டர்ன் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, நிறைய நேரம் வெயில்ல வந்து நம்மளோட ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அந்த ஸ்கின்ல ஏற்படுகின்ற மாற்றம், அந்த ஸ்கின் வந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்கின் வந்து நிறைய வெயில் ஆகும் பொழுது மெலனோசைட்டோட செல்லுல இருக்க மெலனோசோம்ல மெலனின் பிக்மெண்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி தான் நம்மளுக்கு சன்லைட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் வந்து தருது. ஸோ நம்ம வந்து இதை வந்து அதிகமானா வந்து நம்மளோட கலர் ஆக்சுவலா வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து லேசா கருப்பு கரை படிஞ்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம தோல்ல வந்து அந்த மாதிரி நிறம் மங்கலா இல்லைன்னா நிறம் மாறி தெரியும். அதை தான் வந்து நம்ம ஸ்கின் டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபாரினர்ஸ் எல்லாம் இதை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வெள்ளையா இருக்கிறத வந்து தே லைக் வாண்டட் டு பி லைக் ஒரு ரோஸி பிங்க் மாதிரி வர்றதை வந்து விரும்புவாங்க. ஆனா நம்ம மக்களுக்கு ஏற்கனவே பிளாக்கா இருக்கிறது இன்னும் பிளாக்கா காமிக்கும். அதனால வந்து அவங்க வந்து இதை விரும்புறது இல்லை. ஆகையினால வந்து ஸ்கின் டர்ன் இல்லாம நல்ல ஒரு நார்மல் ஸ்கின் கலர் வேணும். ஆனா வெயில்ல வேலை பார்க்குறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிஷியன், எந்த நேரமும் எலக்ட்ரிக்கல் போல்ல ஏறி இல்லைன்னா வெயில்ல தான் வந்து வேலை இருக்கும். விவசாயி இவங்க எல்லாருமே வந்து வெயில்ல, கொத்தனாரு எல்லாமே வெயில்ல தான் ஃபுல் டைமும் வேலை பார்ப்பாங்க. அதுவும் அந்த பீக் ஹவர்ஸ், அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸே வந்து ஆஃப்டர் 10 தான். ஸோ அவங்க வந்து 11 to 3 வெயில்ல தான் கண்டிப்பா வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு இது வந்து இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக, முன்னாடி வந்து சன் டேமேஜை பத்தி அவ்வளவு கவலைப்பட்டதே கிடையாது. இப்போ அவங்க யூஸ் பண்ற சிமெண்ட்லயும் வந்து அந்த ஃபார்முலா மாறினதுனாலயா இல்ல அதுல வந்து மெயின் மூலக்கூறு பொருள்கள் மாறுபட்டதுனாலயா தெரியாது, அந்த சிமெண்ட்டும் அலர்ஜி ஆகி இந்த சன் ரேஸ்க்கும் அலர்ஜி ஆகி அவங்க எல்லாருக்குமே வந்து இப்ப 10 வருடங்கள் 15 வருடங்கள் கூட சிமெண்ட்ல வேலை செய்தவங்களுக்கு இப்போ வந்து அலர்ஜிக்கு இது வந்து நிறைய வருது. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டறியணும்னா மெயினா வந்து அவங்க வெயில்ல வேலை செய்யறது தான். இதை வந்து அவங்க தவிர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அந்த மாதிரி, அவங்களோட ஒர்க் வந்து அவுட்டோர்ஸ் தான். அவங்க என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா வந்து ஒரு காட்டன் ஏப்ரன், காட்டன்லயே, அதாவது ஸ்கின் எப்படின்னா சன்லைட் வந்து டைரக்டா நம்ம ஸ்கின்னோட செல்லுல பட்டா மட்டும்தாங்க அது வந்து ரியாக்ஷன் இது பண்ணும். மற்றபடி ஒரு தோல், ஒரு துணி, ஒரு இன்டர்மீடியட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எதுலையாவது பட்டு அதுக்கப்புறம் வந்ததுன்னா அதனாலதான் வந்து ஃபுல் ஹேண்டு வித் எலாஸ்டிக் இது பண்ணி கம்ப்ளீட்டா மறைக்கிற மாதிரி கைகளுக்கு வந்து கிளவ் போட்டுட்டு வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஃபைட்டோ டெர்மடைட்டிஸ், முன்னாடி வந்து இந்த பார்த்தீனியம் செடி வந்து ஒன்லி ரயில்வே டிராக்ட், ரொம்ப ஃபர்பிடன் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காடு கரையில கூட இருக்காதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஐசோலேட்டட், ஆள்களே நடமாட இல்லாத ஏரியால தான் வந்து இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து அதோட விதைகள் வந்து காற்றுல பரவி பரவி கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயும் கேஷுவலா எங்கனாலும், வீடு பக்கத்துல, கிணற சுத்தி எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குது, எங்கெல்லாம் அந்த விதை விழுந்து பரவி இருக்கோ அங்க எல்லாமே வந்து இந்த பார்த்தீனியம் செடியோட இது வந்து அதிகமா வருது. இந்த பார்த்தீனியம் செடி இலை இருக்கு இல்லையா, அந்த இலை உரசுனாலோ, அந்த பூவோட மகரந்த பூ, போலன் கிரெயின்ஸ் சொல்லுவாங்க, அந்த மகரந்த தூள் இல்லைன்னா அதோட வாசம் காற்றுல வந்ததுனாலோ, அந்த காற்று பட்டாலோ வந்து அலர்ஜி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ஃபோட்டோ டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிளான்ட்டோட எக்ஸுடேட், அதாவது அதோட சாறு, அது இலையில இருந்து வரலாம், தண்டுல இருந்து வரலாம், அந்த பூல இருந்து வரலாம், ஏதாவது ஒரு பகுதியில இருந்து வர அந்த சாறு பிளஸ் சன்லைட், இந்த ரெண்டும் சேர்ந்து அது வரும்பொழுது ரொம்பவே சிவியரா இருக்கும் அந்த ரியாக்ஷன். ஸோ தோல் எல்லாம் கருத்தது மட்டும் இல்லாம தோல் தடிமன் ஆகும், இச்சிங் வந்து இன்டென்ஸா இருக்கும், அதிகமா இருக்கும் ஊரல். ஸோ இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதனால சன்லைட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் நான் யாரையுமே வேலை செய்யாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ப்ரொடெக்ஷன், தன்னை தற்காத்துக்கிட்டு வேலை செய்யுங்க. உங்களுடைய ஸ்கின்ல வந்து டைரக்டா சன்லைட் படாத மாதிரி நீங்க எப்படி இது பண்ணிக்கிடணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. நல்ல ஒரு முழுக்கை சட்டை வேலை பார்க்குற இடத்துக்கு மட்டும் போடுங்க. பியூர் காட்டன், நல்ல ஒரு லூஸானதா தச்சு கைக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சு கையில போடுற மாதிரி, பிளஸ் கைக்கு கிளவ் போட்டுக்கணும். தலைக்கு வந்து ஒரு சும்மாட வந்து வட்டமா சுத்தி சும்மாடு துண்டு அதை தலையில வச்சு அதுக்கு மேல இன்னொரு துண்டை வச்சு நல்லா ஒரு இது மாதிரி கட்டி இது பண்ணணும். முன்னாடி வேலை பார்த்த சித்தாளுங்கெல்லாம் அப்படிதான் செய்வாங்க. ரெண்டாவது துண்டு வந்து மேல வச்ச உங்க தலைக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், நல்லாவே இதாகும். முகத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க தொப்பி தாங்க, தொப்பி இல்லைன்னா அம்பர்ல பிடிக்க முடியாது, தொப்பி இது பண்ணிக்கலாம். ஆனா தொப்பி போட்டுட்டு வேலை பார்க்கறது நம்ம செட்டப்ல வந்து அது ஒரு வினோதமா பார்ப்பாங்க. பட் நீங்க அதை வந்து கண்டுக்காதீங்க. உங்களுடைய ஸ்கின் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை நீங்க பாதுகாக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, சரியா? தொப்பி போட்டுட்டு வேலை பாருங்க. அந்த மாதிரி
பண்ணீங்கனாலே வந்து ஓரளவு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். உங்கள் தோலின் நிறம் மாற்றம் டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நிறம் மாற்றம் குறையும். கருப்பு கருப்பா அங்கங்க அந்தந்த இடத்துல வந்து ரொம்ப சன் இன்டென்சிட்டி உள்ள இடத்துல ரொம்ப திக்கா கருப்பா மெலாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வர்ற குறைபாடு வந்து வராது. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து டைரக்டா சன்லைட்ல 11 to 3 o'clock போகாம இருங்க. போக முடிஞ்சா கொடை எடுத்துக்கோங்க. அப்படி போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை அல்லது தொப்பி உபயோகப்படுத்துங்க. அப்படி இல்ல கண்டினியூஸா நாங்க அந்த இதுல தான் இருப்போம். எங்களால இது பண்ண முடியாதுன்னா டேக் ப்ராப்பர் பிரிகாஷன் டு பிரிவென்ட் த சன்லைட் டைரக்ட்லி டச்சிங் யுவர் ஸ்கின். அது டைரக்டா வந்து படக்கூடாதுங்க. உங்க துணியில பட்டுதுன்னா ஒண்ணுமே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் இது வந்து மெஷர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பண்ணுனீங்கனாலே கண்டிப்பா வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். அந்த ஸ்கின்ல வர்ற டேனிங், சன்பர்ன், டெர்மடைட்டிஸ், ஃபைட்டோஃபோட்டோ டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி இது வர்றது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும், க்ளோயியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வேலை பார்க்கும் இடங்களில் தற்காப்புக்கு வந்து என்னென்ன பண்ணணும்ன்றதை யோசித்து அதுபடி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்ல வந்து டைரக்டா சன்லைட் படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அது என்ன வழி, என்ன மாதிரி பண்ணுனா இதாகும், அதை மட்டும் நீங்க பார்த்து இது பண்ணுங்க. அந்த மாதிரி ப்ரிவென்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அழகான க்ளோயி ஸ்கின்னோட நெடுநாள வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.